வணக்கம். என் பேர் செல்வகுமார். நான் வந்து கரூரில் உள்ள ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணுறது. எனக்கு இந்த யோகா ப்ரோக்ராம் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் இதை பற்றி கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்குது. நான் என்னோடய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஒரு கிராமத்து வாழ்க்கை முறை. அங்கே ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தேன். கிராமத்து வாழ்க்கை முறை அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா ஃபேமிலியில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் விவசாய ஃபேமிலி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற முறையெல்லாம் தெரியாமல் இருந்துச்சு. அந்த வாழ்க்கை முறையிலேருந்து வெளில வரணும், அந்த கஷ்டத்துலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபினான்ஷியலாக சேஃப்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர்லி ஒரு 5-6 இயர்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி நல்ல ஜாபு, நல்ல சேலரிலாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு லைஃப்பில் ஏதோ மிஸ் ஆகுது. ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையா இருந்துச்சு. பசங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் ஏதோ நம்மளை அறியாமல் நிறையா கோவங்கள் வருது, அவங்க சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹெவி ஆகும்போது எனக்கு அதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. எனக்கு அப்போ தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் கதிரேசன் அப்படின்னு சொல்லிட்டு நேமு. அவர் ஜெய் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தர். எனக்கு அவர்கிட்ட இதுமாரி சொன்னாது, ஏதாச்சும் இந்தமாரி மெடிடேஷன் யோகா அதுமாரி கற்றுக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் போல், என்ன அறியாமல் அதிகமாக கோவம் வருது, ரொம்ப ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குருஜி மூலியமாக கற்றுக்க ரொம்ப பெட்டராக இருக்கும், இந்த யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிமாரி சொன்னார். எனக்கு அதுக்கப்புறம் தான் சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இது சொன்ன ஒரு 3வது நாளில் ஜே சாரோட அந்த வெப்சைட்டில் இதேமாரி மன உலக்குவிப்பு முகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் வந்துச்சு. சரி ஓகே இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னது. நான் இதுமாரி நம்ம 2 நாள் முன்னே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஓகே உடனே இந்தமாரி ப்ரோக்ராம் வந்திருக்கேன், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அவரும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணோம். அது ட்ரை பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலி மைண்ட் லெவலில், ஃபிசிக்கல் லெவலில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. ஓகே லைஃப் இப்படிலாம் இருக்குமா, இந்தளவுக்கு ஒரு ஹாப்பினஸ், ஒரு காம்னஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரிய ஒரு யோசனை வர ஆரம்பிச்சிது. ஒரு 3 டேஸ் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய நல்ல சேஞ்சஸ் நடந்துச்சு. அந்த சேஞ்சஸ் கன்டினியூஸாக கேரி பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு 2 டைம்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம அன்றாட லைஃப்லேயே நிறையா வாழ்க்கை முறைகள் நிறைய சேஞ்சஸ், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சுது. ஒருத்தவங்களோட பழகக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பார்க்குறவங்க எல்லாமே நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. பரவாயில்லையே இப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நமக்கு ஹாப்பியாக நல்ல ஹாப்பினஸ் கொடுக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் புரிஞ்சிச்சுது ஓகே இந்தமாதிரி நம்மளோட தியானம் இந்தமாதிரி விஷயங்கள் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு நம்ம ஒர்க்கையும் என்ஜாய் பண்ணி செய்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு. நிறைய சேஞ்சஸ் ஃபிசிக்கலாக சொல்லணும் அப்படின்னா தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அடிக்கடி ஃபீவரோ இல்லை இந்த கோல்ட் அண்ட் காஃப் வர்றது அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கும். பட் ஆனால் மெடிடேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தீவிரமாக ஒரு 2-3 மாதம் தீவிரமாக மெடிடேட் பண்ணதுக்கப்புறம் இந்தமாரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதுதான் ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா முன்னாடியெல்லாம் அடிக்கடி இந்தமாரி விஷயஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லையே அப்படின்மாரி இருந்துச்சு. இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால என்ன அப்படின்னா சரியாக எதையும் சாப்பிட முடியாது, பார்த்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெளில போனாலே ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப தயக்கமாக இருக்கும். எனக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன அறியாமலே இது எப்படி சரியாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. எனக்கு அப்புறம் தான் குருஜிட்ட எதுவுமே சொல்லும்போது நீங்கள் தீவிரமாக மெடிடேட் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிசிக்கல் லெவலில். மென்டல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் கொடுத்த நிறைய டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான டூல்ஸ் என்னென்னா அந்த முன்முடிவு இல்லாத வாழ்க்கை. ஓகே முன்னாடியே ஒருத்தவங்க ஃப்ரீயாக ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப தப்பான விஷயம். ஓகே அப்போ என்ன அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வழி இல்லாமல் பழைய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன அப்படின்னா நமக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தும் போது என்னென்னா எல்லாருக்குள்ளே ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இந்த எனர்ஜி ஃபாலோ அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு
அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுமாரி இந்த மைண்ட் அண்ட் அவேர்னஸ் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்லும்போது வந்து பெரிய ஒரு கண் திறப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நம்ம எது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும், எது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது சொல்லப்போனோம் அப்படின்னா இந்த மெடிடேஷன் வந்ததுக்கு முன்னாடி ஒரு லைஃப், பின்னாடி ஒரு லைஃப் அப்படின்னு பிரித்து பார்க்குற அளவுக்கு லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதை கொடுத்த ஜெய் சார் மற்றும் கலே சாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.